மாலை பூக்கள். அப்பா, இவ கர்ப்பமாவே இல்ல. இவ வயித்துல கட்டியும் இல்ல. என்னம்மாச்சு? சுந்தர் சொல்றதுல உண்மையாம்மா? இது வரைக்கும் போட்ட நாடகம் போதாதா? கால்ல விழுற தகுதி கூட உனக்கு இல்லடி. உங்களாலதான் உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. வேதவல்லி, என்ன பழி வாங்கிட்டல. இதே மாதிரி உன்னையும் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பல. என் பேரு கல்பனா. அன்னைக்கு ஹோட்டல்ல உங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு திரும்ப நீங்க எந்திரிச்சதும் எடுத்துட்டதா போய் சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லா உண்மையும் மாமா கிட்டயும் சுந்தர் கிட்டயும் சொல்லிடலான்னு சொன்னல. அவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்படி சொதப்பிட்டிய கல்பனா. இங்க மட்டும் இவ பேசின வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பி வைக்கலனா எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க. சுந்தருக்கு நாம எந்த வீடியோவும் அனுப்பவே இல்லை. ஆனா அவர் நான் அனுப்புனதா சொல்றாரு. பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டுலாமா? இல்லனா நான் தான் அனுப்புனேன்னு கல்பனா என்ன தப்பா நினைப்பாளே? இது இப்படி ஆயிடுச்சு. பாவம் அப்பா மனசு ஒழிஞ்சு போயிட்டாரு. நானும் எப்படியோ சமாதானம் சொல்லி பார்த்தேன். போதும் போதும் ஆயிடுச்சு. அண்ணன் வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அண்ணி ஏன் இப்படி இப்படி பண்ணாங்க? அவங்க நம்மளாண்டாவது இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அப்பா அண்ட சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாதிரி ஆயிருக்கும். சொதப்பிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எல்லாருக்கும் கஷ்டம். சரி, என்னாண்ட சொல்ல முடியாது, ஒத்துக்கிறேன். உங்களாண்ட சொல்லியிருக்கலாமே. ஏன் உங்களாண்ட அவங்க எதுவுமே சொன்னது கிடையாதா? பேசியிருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? எல்லாத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ இப்பவே சொல்லிடுறதுதான் நல்லது. கால கூட விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஏங்க அப்ப உங்களுக்கு தெரியுமா? இது அவங்களாண்ட அப்பவே சொல்லிருக்கலாமேங்க. இல்ல, நான் அவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நானும் மாமா கிட்டயும் சுந்தர் கிட்டயும் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா குழந்தை மேல உள்ள பாசத்துல அவங்க எல்லாரும் பேசுறத பார்க்கும்போது அப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடலான்னு நானும் கல்பனா கிட்ட சொன்னேன். அப்பதான் என்ன சொல்லவே விடல. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன விட்டுடு, இனி நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இருந்துட்டேன். நாங்க என்ன சொல்றது தெரியலங்க. இல்லங்க, இந்த விஷயத்தை எப்படிங்க அப்பாவும் அண்ணனும் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலங்க எனக்கு. அதாங்க எனக்கும் புரியல. நானும் குற்றவாளி ஆன மாதிரி எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க விடுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு அப்பா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தப்பா நினைக்க மாட்டாரு. அதெல்லாம் உங்களெல்லாம் சான்ஸே இல்லைங்க. நீங்க கல்பனா நீ கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு தெளிவா புரியுது. அப்படி இருக்கும்போது யாருங்க உங்களை போய் தப்பாலாம் இது விடுங்க. நீ இல்லைங்க,
நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது மிகப்பெரிய துரோகம். ஏன் என்னங்க நீங்க துரோகம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ ஃப்ரீயா விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க பெருசா? அண்ணனுக்கு திட்டம் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஐயோ, நான் அந்த வீடியோவை அனுப்பவே இல்லை. நீங்க அனுப்பலையா? என்னங்க, நான் இப்படி அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்? அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து அனுப்புவேனா? அப்போ அது கல்பனாக்கு பண்ற துரோகமா இருக்காது? ஆமால, ஐயோ நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. அப்ப எப்படி இந்த வீடியோ அண்ணன் போனுக்கு போச்சு? அதான் எனக்கும் புரியல. நீங்க தான் அனுப்பலன்றீங்களா? இல்ல நீங்க அனுப்பியிருக்க மாட்டீங்க தெரியும். ஆனா கல்பனா நீங்க அனுப்பிச்சீங்கன்னு நினைப்பாங்க. கூடவே இருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க தானே நினைப்பாங்க. கண்டிப்பா நினைப்பா. அவ இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் நினைப்பா. இப்போ கல்பனாவை விட நான் தான் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சு வீட்டுல சொல்லாம இருந்தது, கூடவே இருந்துட்டு கடைசி நேரத்துல நான் தான் அவர் மொபைலுக்கு வீடியோ அனுப்பினேன்னு தோண வச்சிரும். இதெல்லாம் இன்னும் குற்ற உணர்வா இருக்கு. இதெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நீங்க என்னத்துக்கு அழுகுறீங்க? அப்படி சொல்லுவாதீங்க. நீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. விடுங்க, நீங்க உங்களுக்கு நல்ல மனுஷங்க, எல்லாத்துக்கும் நல்லா தாங்க நினைக்கிறீங்க. உங்களாம் ஒன்றும் ஆகாதுங்க. இது நீங்க அப்படியே விடுங்களேன். இந்த விஷயத்த கூட நம்ம அண்ணா இப்போ சொல்ல வேணாம். ஆமாம், அது கரெக்டான டைம் பார்த்து நான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ அண்ணிக்கிட்ட பேசிட்டு பெட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அவங்க உங்களை தப்பாக நினச்சிடுவாங்கன்னு தான் பயமாக இருக்குது. ஃபோன் போடுங்களேன். போடுங்க சொல்லிக்கிறேன், போடுங்க. போடுங்க. என்னாச்சு? போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. இன்னொரு தடவை போடுங்க. என்ன கல்பனா போன் அடிச்சுட்டே இருக்கு? யார் பண்ணிட்டே இருக்கா? அவதான். இவ எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டே இருக்கா? இனிமே போன் வந்தா எடுக்காத சொல்லிட்டேன். என்னங்காச்சு? கட் பண்ணி விட்றா. நான் பயந்த மாதிரியே உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டாங்க. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நாள் போட்டோம், நம்ம நேரம் அண்ணியை பார்த்து விளாவரியா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவோம். கன்ஃபார்மாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏங்க விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, கொஞ்சம் ஆற விடுவோம். எனக்கு இது பெட்டர்னு தோணுது. பண்றதையும் பண்ணிட்டு போன் பண்றாளா? அவ எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. இனிமே போன் பண்ணா எடுக்காது கல்பனா. அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்கு ஏதாவது பேசி சமாளிக்கலான்னு தான் போன் பண்றா போல இருக்கு. நான் அப்பவே உன்கிட்ட படிச்சு சொன்னேன், அவளை நம்பாதன்னு. நீ தான் கேட்கல. கூடவே இருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க பாரு. அவ உடம்பு பூரா விஷம்டி. நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி ஏமாத்திட்டாளே படுபாவி. அவ நல்லாவே இருக்க மாட்டா. என் பொண்ணு அழ வச்சுட்டால. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவ நல்லாவே இருக்க மாட்டா. இதான் இப்படி அடுத்தவங்களை பேசி தான் நீ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. இவ மாசமா இருக்கான்னு போய் சொல்லி மோசம் போய் உட்கார்ந்து இருக்கிறான். வந்துட்டா இருப்பாரு பஞ்சாயத்து தலைவர். ஏதோ மூணாவது மனுஷங்க வீட்டுல நடந்த விஷயத்துக்கு நியாயம் சொல்ற மாதிரி வந்து நீட்டி முழக்குறீங்க. அவர் கணக்கார் விடுறீ. இந்த பாரு கல்பனா, அவ உன்னை திட்டம் போட்டுதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கா. நீ தான் அவளை நல்லவன் நம்பிட்டு இருந்திருக்க. ஆனா அவ எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அந்த வீட்டுல அவ மட்டும்தான் இருக்கணும். உன் மாமனாரோட மொத்த சொத்தையும் அவ மட்டும்தான் அனுபவிக்கணுங்கிற பேராசை அவளுக்கு. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. அன்னைக்கு
அன்னைக்கே உன் மாமனார் உன் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சார்ல, நீதான் என்னமோ பெருசா தெரிஞ்சுட்டேன் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சு போட்ட. இப்ப பாரு ஒண்ணும் இல்லாம அம்போன்னு வந்து உட்காந்துட்டு இருக்க. நல்லவளா இருந்தது கூட எப்படி திருச்சி தப்புன்னு சொல்றா பாரு. இவ பேச்சையெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டோம், கேட்கறவன் கேனேன்னு ஆக வேண்டிதான். ஐயோ, அவளை நம்பி ஏண்டி எல்லா விஷயத்தையும் சொன்ன? எப்பன்னு காத்திருந்துட்டு கடைசியில இப்ப கழுத்து அறுத்துட்டா பாத்தியா? ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ? சும்மா வேதவல்லி மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க 2 பேரும் தப்பே பண்ணாத மாதிரி. இல்லாத குழந்தையே இருக்கிறதா சொன்னது முதல் போய். 5 மாசமா செக்அப் பண்றேன், டெஸ்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொன்னது 2வது போய். இப்போ என்னவோ அவ போட்டு கொடுத்ததால தான் நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி. இல்லைன்னா மட்டும் அவர் கேட்டவொடனே குழந்தைய பேச்சு கொடுத்துருப்பீங்களா? பயங்கரமா முறைக்கிறாளே. ஒருவேளை மத்தியானம் சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டுடுவாளோ? ஸ்ரீனிவாசா, நீ தேவையில்லாம ஏன்டா இதுல மாட்டுற? நீ வாயை முடிக்கோ. இவளுகளெல்லாம் திருத்தவே முடியாது. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு நீ உயிர் பொழைச்சுக்கோ. இல்ல, எதுக்காக நாம தேவையில்லாம அவளை பத்தி பேசி நம்ம மன அமைதியை கெடுத்து போனேன்றதுக்காக சொன்னேன். நீங்க ஒருத்தர் போதுங்க. பெத்த அப்ப பேசுற மாதிரியே பேசுறீங்க. வேற எப்படி பேசுறோம்னு சொல்லுங்க மேடம், அப்படியே பேசுறேன். இல்ல, வாழ போனவள அந்த வீட்ல இருந்து விரட்டி அடிச்சிட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பேசுறதுனாலதான் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் இவளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துருவாங்களா? என்ன யோசிக்கிறீங்க? என் பொண்ணு ஏன் வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு போய் அவளை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்கறது சொல்லு. இல்ல, இது மாதிரி கர்ப்பமா இருக்கேன்னு உங்க பொண்ணு போய் சொல்லிட்டாலே, இதுக்கு உங்க பதில் என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? அடுத்தவங்க மேல பழிய போடுறதை விட்டுட்டு நாம பண்ண தப்புக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நாம பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 பேருக்கும் சொல்லிட்டேன். ஐயோ, இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு சப்போர்ட்டா பேசாம எப்படி பேசிட்டு போறாரு பாரு. இவரெல்லாம் பேசுற அளவுக்கு இப்படி ஏமாந்து வந்து உட்கார்ந்துருக்கே கல்பனா. நீங்க மட்டும் இவ பேசின வீடியோவை என் மொபைலுக்கு அனுப்பி வைக்கலனா எனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க. ஆமாமா, கொஞ்ச நாள் நான் ஏமாளியா தான் இருந்துட்டேன். இனி இந்த கல்பனை ஏமாற மாட்டான். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறேன்னு மட்டும் பாரு. ஐயோ 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 ஐயோ, இப்பதான் என் பழைய கல்பனாவை பாக்குறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கெடுத்துட்டீங்கன்னு சொன்னதே போய்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் வாங்க. சார், இந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணணும் சார். இதெல்லாம் நான் அப்புறம் சைன் பண்றேன், நீங்க கொஞ்சம் கிளம்புங்க. இல்ல சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். அதான் அப்புறம் சைன் பண்றேன்னு சொல்றேன் இல்ல. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உங்களுக்கு? எடுத்துட்டு போங்க. சாரி சார். டேய் சுந்தர், இந்த விகேஆர் ஸ்டோர்ஸ்க்கு மெட்டீரியல் அனுப்பணும்னு சொன்னேன், அனுப்பிச்சியா? டேய் சுந்தரா, உன்னை தாண்டா கேட்குறேன். டேய், என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இத வந்துடுறேன். என் மனசு படுற வேதனை எனக்கு புரியுது. என் பொண்டாட்டி கொஞ்ச நெஞ்ச துரோகமா பண்ணியிருக்கிறாங்க. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆசையா அரணா கயிறு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
என் பேரன் எப்போ வருவான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேம்மா. என் பேரன் வந்ததும் அவனை எப்படியெல்லாம் கொஞ்சலாம், அவனுக்கு எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டலாம்னு சொல்லி எவ்வளோ மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். இப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிடுமா. மாமா தாங்க வரான்னு பயப்படாத. எதுவாக இருந்தாலும் தாங்கி தானே ஆகணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறேன்? வா, இவ கர்ப்பமாவே இல்ல, இவ வயித்துல கட்டியும் இல்ல, எல்லாம் டிராமா. உங்களை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்ல. அன்னைக்கு ஹோட்டல்ல உங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு திரும்ப நீங்க எந்திரிச்சதும் என்ன கெடுத்துட்டதா போய் சொல்லிட்டு அனிதா, சொல்லுமா அனிதா. அம்மா, கல்பனா அக்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இங்க என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, நல்லவ மாதிரி கல்பனா அக்கா கூட பழகிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இங்க அந்த வேதவள்ளி அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. இதுக்குதான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா? நம்ம கல்பனா அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? கல்பனா அக்காவோட வாழ்க்கையை கெடுத்தவ இனிமே நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமா? இனி அவ சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. நீ சொல்றது சரிதான் அனிதா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துவ இனிமே எப்படி சந்தோஷமா நிம்மதியா இருக்கான்னு நான் பாக்குறேன். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வை. இனி அவங்க பாத்துக்குவாங்க. வேதவள்ளி சந்தோஷமாவா இருக்க? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ எங்க சந்தோஷமா இருக்கியா? விடக்கூடாது. உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. ஹலோ. ஹலோ சமந்தி, நான் கல்பனாவோட அம்மா பேசுறேன். தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு பண்ணது. அம்மா, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதை திரும்ப திரும்ப பேசுற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வச்சிருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சம்பந்தி. என் பொண்ணு பண்ணது தப்புதான். அதை நான் நியாயப்படுத்துறதுக்காக வரல. தப்பு பண்ணவளுக்கு தண்டனை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த தப்புக்கு உடனே இருந்தவளுக்கு என்ன தண்டனை தர போறீங்க? நீங்க தர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க செல்ல மருமக தானே முக்கியம். என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க. ஆனா உங்க செல்ல மருமக தப்பு பண்ணா மட்டும் அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிதானே? இந்த பாருங்கம்மா, எனக்கு எல்லா மருமகளும் ஒண்ணுதான். அப்படி எல்லாம் பாகுபடுத்தி பார்க்க மாட்டேன். என்ன சொல்ல வரீங்க? நேரடியா சொல்லி முடிங்க. என் பொண்ணு கல்பனா கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் வேதவள்ளிக்கு முன்கூட்டியே தெரியும் சம்பந்தி.